இந்தியானால இருக்க ஹென்ரிவில் சிட்டியை 2012 மார்ச் 2ல் ஒரு பெரிய சூறாவளி தாக்குச்சு. 2 குழந்தைங்களோட வீட்டில் தனியாக இருந்த ஸ்டெஃபனி டெக்கர் தன்னோட ஹஸ்பண்டான ஜோக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் ஜோ காலை அட்டன் பண்ணலை. ரொம்ப வேகமாக காற்று வீசினதால தன்னோட 2 குழந்தைகளான டாமினிக்கையும் ரீஸையும் கூட்டிட்டு வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. வெளியில் மணிக்கு 175 மைல் வேகத்தில் காற்று வீசினதால அவங்க வீட்டுக்கு வெளியில் வச்சிருந்த டிராம்போலின் பறந்து போகிறதையும் வீடு கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு விழுகிறதையும் பார்க்குறாங்க. பயத்தில் யோசிக்க முடியாமல் அவங்க நிற்கும் போது பக்கத்தில் இருந்த ஜன்னல் உடஞ்சு கீழே விழுகுது. வீடு மொத்தமா இடிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டெஃபனி டெக்கர் குழந்தைங்க 2 பேரையும் போர்வையை வச்சு சுத்தி அவங்க மேல படுத்துடுறாங்க. 20 அடியில ஒரு பெரிய தூண் அவங்க மேல விழுகுது. மொத்த வீடும் சரிஞ்சு கீழே விழுகுது. இந்த விபத்துல இவங்க 2 கால்களையும் இழந்திருந்தாலும் அவங்களோட குழந்தைகளை ஒரு கீறல் கூட இல்லாம காப்பாத்திருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச 1 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களோட பேர்லயே ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 250க்கும் மேல கை கால்களை இழந்த குழந்தைங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க.